நேற்று நடந்த ஒரு இன்பத்தை உங்களிடம் கூறுகிறேன். எனக்கு திருமணமாகி 3 வருடம் ஆகிறது. அப்போதே எங்களை பார்த்து பல பேர் நல்ல ஜோடிகள் என்பார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும். நான் எதிர்பார்த்த தருணங்கள் வந்தது. இந்த தருணம் பல பெண்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம். நானே கனவுகளோடு இருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததைப் போல என் கணவன் வேகமாக இல்லை. அன்று என் கணவர் சோர்வாக இருக்கிறது என்று சொல்லி ஏதேனும் குறைகளை சொல்லி உறங்கிவிட்டார். நானும் சரி, மறுநாள் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தேன். மறுநாளும் அதே மாதிரி தொடர்ந்தது. என் மனதில் நிறைய எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தது. என்னை அவருக்கு பிடிக்கவில்லையோ, இல்லை வேற யாரும் விரும்புகிறாரோ என்று நிறைய எண்ணங்கள் வந்தது. ஒரு வாரம் கழித்து நான் நேரடியாக அவரை பார்த்து ஓப்பனாக கேட்டுவிட்டேன். அவர் மறுபடியும் ஏதோ சொல்லி மழுப்பிவிட்டார். நான் அவரை என்கிட்ட மறுபடியும் கேட்கும்போது அவர் விளையாடி கொண்டிருக்கும் போது அடிபட்டு விட்டது. அதனால் விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறது என்று கூறினார். அதனால் நீ ஏதாச்சும் நினைப்ப காயத்ரி அப்படின்னு என்னிடம் கூறினார். நான் பரவாயில்லை, ஷார்ட் போடுங்க பார்க்கலாம் என்றேன். உடனே என்னை கட்டிப்பிடித்தார். எனக்கு உடம்பெல்லாம் ஓர் ஆண் இப்பொழுதுதான் என்னை கட்டிப்பிடிக்கிறான் என்பது போல இருந்தது. அப்படியே அவர் மூக்கு, கன்னம், வாய், நெஞ்சு பகுதியெல்லாம் கடிச்சா. உடனே அவர் வேட்டியை கீழே விளக்கினார். அவர் என்னை பார்த்து, இப்பொழுது விரைப்பாக இருக்கிறது, ஷார்ட் போடலாம் என்றார். நான் வெட்கத்தில் கண்ணை மூடிக்கொண்டிருந்தேன். லேசாக கண்ணை திறந்து பார்த்த பொழுது அவரது மிகவும் பெரியதாக நான் எதிர்பார்த்தது போல் இருந்தது. பட்டென்று சொருக ஆரம்பித்தார். அது உள்ளே செல்லாமல் இருந்தது. 4-5 முறை விட்டார். அப்படியே கீழே சாய்ந்து விட்டார். நானும் சரி, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் என்று விட்டுவிட்டேன். அப்பொழுதும் இதே மாதிரி 4-5 முறை விட்டார். எனக்கு பிடிக்கவில்லை. இவர் முன் விளையாட்டின் விளையாடக்கூட தெரியவில்லை. சரி என்று நான் உறங்கிக் கொண்டேன். மறுநாள் நான் வேலைக்கு சென்றேன். பணிபுரிகிறேன். அங்கு பல கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கும். எனக்கு ஒரு ஏக்கமாக இருந்தது. பாடம் சொல்லிக் கொடுத்த போது குமார் ஒருத்தன் என்னை சைடு அடித்துக் கொண்டிருப்பதை ஆண்ட வைத்தேன். அவனை பார்க்க நல்ல உயரமாகவும் கட்டையாகவும் இருந்தான். அவனை ஒரு முறை நான் நினைத்து பார்த்தேன். மனம் நீ திருமணமானவள் என்று என்னை தடுத்தது. அவனும் என்னை பார்த்து கொண்டிருந்தான். நானும் அவனை பார்க்க தொடங்கினேன். கல்லூரியில் அவன் இப்ப 3ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணா. அவன் அடிக்கடி ஆசிரியர் அறைக்கு வந்து போவான். அவனை பார்க்கும்போது என் கணவனின் ஞாபகம் வந்தது. என் கணவன் என்னை ஏமாற்றி விட்டார் என்பதால் நான் குமாரை நெருங்க ஆரம்பித்தேன். குமாரிடம் நான் பேச ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் ஒரு பிரச்சனை ஆரம்பித்தது. எனக்கு திருமணமாகி 1 வருடமானதால் என் உடலை மாற்றங்களானது. எனது எல்லா உறுப்பும் பெரிதாக ஆனது. என் கணவர் என்னை ஜிம்முக்கு போக சொன்னார். நான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணினேன். அங்கே பார்த்தால் ஆண்கள் எல்லோரும் கட்டுமஸ்தான் போல இருந்தார்கள். ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். என் பின்னாடி ஒருவன் வந்து ஹாய் என்று கூப்பிட்டான். நான் அவனை பார்க்கும் பொழுது நான் தான் ஜிம் மாஸ்டர் என்று கூறினான். நான் அவனை பார்த்த பொழுது மஸ்தான் போல உடல் அவனுக்கு இருந்தது. எல்லா பெண்களும் அவன் பின்னாடி ஓடி வந்து விடுவார்கள் போல அவன் இருந்தான். பின்பு நான் கல்லூரிக்கு சென்றேன். பின்பு வீட்டுக்கு வரும்பொழுது பேருந்தில் மிகவும் கூட்டமாக இருந்தது. அப்பொழுது நான் நின்று கொண்டு கம்பி பிடித்து கொண்டிருந்தேன். என் பின்னாடி குமார் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுதே என் இடுப்பை பிடித்து அழுத்தினான். என்னை உரசி கொண்டிருந்தான். நான் கம்பியை பிடித்துக்கொண்டு கண்களை மூடி குடிகொண்டு அனுபவித்தேன். பின்பு நான் திரும்பி யாராவது பார்த்து விடுவார்கள் என்று சொல்லி நான் பேருந்தின் முன்னாடி சென்று விட்டேன். மறுநாள் நான் அவனை கூப்பிட்டு, கல்லூரி முடிந்தவுடன் நீ பைக்கில் கல்லூரிக்கு பின்னாடி இருக்கும் காட்டிற்கு வந்துவிடு, நானும் ஸ்கூட்டியில் வந்து விடுகிறேன் என்று கூறினேன். கல்லூரி பின்னாடி இருக்கும் காட்டிற்கு இருவரும் தனியாக இருக்க ஆரம்பித்தோம்.
பின்பு அவன் மெதுவாக, நான் எதுவும் சொல்லவில்லை, திரும்பவும் கொடுத்தான். அப்படியே என்னை பிடிச்சு. எனக்கு அப்பொழுது எதுவுமே ஞாபகம் வரவில்லை. குமார் மட்டுமே எனக்கு நினைவில் வந்தான். எனக்கும் தேவைப்பட்டதால் நானும் நன்றாக அனுபவித்தேன். நானும் முதல் முறையாக ஒரு விதமாக அனுபவித்தேன். பின்பு இருவரும் வீட்டுக்கு சென்று விட்டோம். நான் மறுநாள் ஜிம்முக்கு சென்ற பொழுது ஜிம் மாஸ்டர் என்னை நீ 9 மணி வரைக்கும் செய்ய வேண்டும் என்று கூறினார். எடை அதிகமாக போகிறது என்று நினைத்து கூறினார். நானும் 9 மணி வரைக்கும் இருந்தேன். அப்பொழுது ஜிம் மாஸ்டர் என்னை எதுவும் சீண்டவில்லை. பின்பு ஒரு வாரம் கழித்து என்னை சீண்டத் தொடங்கினார். அதாவது ட்ரைனிங் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் என்று சொல்லிக் கொடுத்தார். எனக்கும் உணர்ச்சிகள் கூட்டிக்கொண்டே போனது. நானும் ஜிம் மாஸ்டர் மேல் ஆசை அதிகமானது. ஜிம் மாஸ்டர் உடன் படுக்க ஆரம்பித்தேன். பின்பு நாளை விடுமுறை என்பதால் என்னை குமார் படத்திற்கு போகலாம் என்று கூப்பிட்டான். நானும் குமாரும் படத்திற்கு சென்றோம். இவரும் படம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று குமார் அவனுடைய கையை எடுத்து கீழே இருக்கும் இடத்திலே கை வைத்தான். நான் திரும்பி பார்க்கையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னவென்றால் 20 வயசிலேயே இப்படி ஒரு பெரிய தாக இருக்கிறது அப்படின்று நினைத்து கொண்டிருந்தேன். பின்பு அவனும் நானும் செய்து கொண்டிருந்தோம். பின்பு வீட்டுக்கு சென்று விட்டோம். இப்படியே நாட்கள் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. குமார் வந்து ஃபைனல் இயர் வந்து அவன் காலேஜ் முடிக்கிற நேரம் வந்துருச்சு. என்னை பார்த்தவன் சோகத்துடன், அவ்வளவுதான், கல்லூரி பருவம் எனது முடிந்து விட்டது என்று என்னிடம் கூறினான். சரி, எங்கேயாச்சும் செல்வம் என்று என்னை கூப்பிட்டான். நான் ஒரு ஆஃப் டே லீவ் போட்டு அவனுடன் சென்றேன். வோடபோன் டவர் அறையில் ஒரு பாறை இருந்தது. அங்கே மறைந்து அமர்ந்து உட்கார்ந்திருந்தோம். நான் அவன் மடியில் படித்து கொண்டிருந்தேன். அவன் என் முகத்தை தடவ ஆரம்பித்தான். நானும் முடங்கிக் கொண்டே இருந்தேன். ஒரு கையால் தடவியவன் மற்றொரு கையால் தடவ ஆரம்பித்தான். நான் எதுவும் செய்ய முடியவில்லை. திடீரென்று நான் தலையை பிடித்து அடிக்க ஆரம்பித்தேன். பெண்ணாக பிறந்த ஒவ்வொருவரும் இதை அனுபவிக்க வேண்டும், அவ்வளவு சுகம். மறுபடியும் அவன் விட்டான். அப்பொழுது என் வீட்டுக்காரர் போன் பண்ணார். மணி 8 ஆகிறது, ஏன் இன்னும் வரவில்லை என்றால், நான் தோழியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன், வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். பின்பு நான் எழுந்து அவன் என்னை கட்டிப்பிடித்தான். முகத்தில் அங்கங்க முத்தம் கொடுத்தான். பின்பு அவன் என்னை என்னுடன் வந்துவிடு என்று சொன்னான். நான் அவன் கையை தட்டிவிட்டு திரும்பி பார்க்காமல் கிளம்பி வந்து கொண்டிருந்தேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டு சென்றேன். காரணம், பிறவினை இனி காண முடியாது. மற்றொன்று, இவ்வளவு நாள் இந்த சுகத்தை அனுபவிக்க தவறியது என்று. பின்பு நான் ஒரு வாரம் கல்லூரிக்கும் ஜிம்முக்கும் செல்லவில்லை. பின்பு நான் ஜிம்முக்கு செல்லத் தொடங்கினேன். என் வாழ்வில் பூக்கள் மலரத் தொடங்கியது. நன்றி நண்பர்களே. பிடித்திருந்தால் லைக் போடுங்க.